பார்த்துட்டு இருக்க தந்தை டிவி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து 20th Century Fox ப்ரொடக்ஷன்ஸில் ஆர்க்ஸ்டார் ஸ்டீவன்சன் அவங்களோட இயக்கத்தில் வெளிவந்திருக்க படம் தான் தி ஃபர்ஸ்ட் வுமன். அண்ட் இந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானர் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் படம் வந்து ஒரு 2 மணி நேரம் டியூரேஷனில் வந்திருக்கு. சரி, ஓகே, இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்றத பார்த்துலாம். அமெரிக்காவிலேருந்து ரோம்க்கு அங்கே இருக்கிற ஆர்ஃபனேஜில் இருக்க குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்காக வராங்க நம்ம கதையோட ஹீரோயின். அங்கே வந்ததுக்கப்புறமா ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருது அவங்களுக்கு இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக நடக்குது அப்படின்றத ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கிற பொண்ணு கார்லிட்டான்ற ஒரு பொண்ணுக்கு அங்கே இருக்கிறவங்களே ஆபத்து இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியில் அந்த குழந்தையை காப்பாற்றுறாங்களா இல்லையா, எப்படி இந்த காப்பாற்றுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன். ஓகே, இப்போ இந்த படத்தோட இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த பாயிண்ட்டை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்த்துலாம். இந்த பாசிட்டிவ்னு சொன்னோன்னே இந்த படத்தில் ஃபஸ்ட்டு நமக்கு மைண்டில் வர யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் நடித்த ஹீரோயின் தான் நெல் டைகர் ஃப்ரீ அப்படின்றவங்க தான் இந்த படத்தில் வந்து ஹீரோ நடிச்சிருக்காங்க. லிட்ரலி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ், படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஒரு செம்மையான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளாலஸ் இல்லாத ஒரு ஆக்டிங்னே சொல்லலாம். அதுவும் கடைசியாக ஒரு 30 to 40 செகண்ட்ஸில் ஒரு கண்டினியூ ஷாட் இருக்கும். அந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸில் அடிச்சுக்க ஆளே இல்லடா அப்படின்ற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த படத்தில் டெலிவரி பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அடுத்த பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு பேய் படங்கள், ஒரு ஹாரர் த்ரில்லர் படங்கள், இந்த மாதிரி படங்கள்னாலே இந்த கேமரா ஒர்க்கு வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தில் சும்மா ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸு, சூப்பரான கேமரா இருக்குன்னு சொல்லி சும்மா மிரட்டி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஆங்கிள்ஸை வந்து அவங்க வைக்கிறதா இருக்கட்டும் சரி, சின்ன சின்ன லொக்கேஷன்ஸ் தான். ஸோ அந்த டார்க்கான இடத்துல அவங்க லைட் மூலமாக கன்வே பண்ணுற ஒரு சில ஷார்ட்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை வந்து அவங்க கண்ணுக்கு அந்த க்ளோஸ்அப் வைக்கிற ஷார்ட்ஸாக இருக்கட்டும் சரி, எல்லா இடத்துலையுமே அந்த கேமரா ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த வகையில் இந்த படத்துக்கு கேமரா ஒர்க்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னே சொல்லி ஆகலாம். ஸோ அடுத்ததாக இருக்கிற பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் அந்த மியூசிக் தான். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹாரர் படங்களுக்கு வந்து இந்த கேமரா, அந்த மியூசிக், இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. பேயா காட்டுறாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் இந்த மியூசிக் மூலமாவது நம்மளை பயமுறுத்திடுவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த இதை இந்த படத்தில் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் பண்ணுறாங்க. பட் என்ன அப்படின்றத நான் நெகட்டிவில் நான் ஒரு இது வச்சிருக்கேன், நான் அதில் சொல்கிறேன் நான். ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு மியூசிக்குமே ஒரு டீசெண்டான மியூசிக், ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னே சொல்லலாம். சரி, ஓகே, அடுத்ததா அப்படியே நெகட்டிவ் பக்கம் வந்துடுவோம். கண்டிப்பாக பேய் படங்கள்னாலே இந்த டிப்பிக்கலாக வந்து ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருமே இல்லாத ஒரு தனியாக இருக்கிற வீட்டுக்கு போவாங்க. அங்கே போயிட்டு என்ன நடக்குது, எப்படி நடக்குது, யார் காப்பாற்றுறா, அந்த மாதிரி ஒரு இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்ஃபனேஜாக இருக்கும். ஸோ இந்த ஆர்ஃபனேஜில் அவங்க வந்து வராங்க, வந்ததுக்கப்புறம் அங்கே என்ன மாதிரிலாம் நடக்குது அப்படின்றத இந்த மாதிரி ஒரு டிப்பிக்கல் ஸ்டோரி லைனை தான் இவங்களும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு என்னடா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது. அடுத்ததாக இருக்கிற ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஸ்க்ரீன் பிளே. படம் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் ஃபீலாக இருக்கும். பேயை நீங்கள் எப்படா காட்டுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பேய் படம்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது பேயை காட்டினா தான் நம்ம இதாக அவங்ககிட்ட கொளிஞ்சு பார்ப்போம், இந்த மாதிரி இப்போ தான் பண்ணுவோம். ஸோ அதான் இந்த படத்தில் வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னே சொல்லி ஆகலாம். நீங்கள் இந்த பேயை எப்போ தானே காட்டுவீங்க, இந்த பேய் படத்துக்காக தான் நாங்கள் காசு கொடுத்து உட்காந்துருக்காங்க, நீங்கள் பேயை கண்ணிலே காட்ட மாட்டேன்றீங்க அப்படின்ற ஃபீலை இந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். படம் 2 மணி நேரம் தான், ஆனால் நீங்கள் போய் உள்ளே உட்காந்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு என்னடா அது 3 மணி நேரமாக போயிட்டு இருக்கு, 4 மணி நேரமாக நம்ம உள்ளே உட்காந்துருக்கோமோ அப்படின்ற ஃபீலை தான் இந்த படம் கொடுக்குது. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து அந்த அளவுக்கு ஸ்லோவாக இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பாக போனாலுமே இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கனால இந்த ஸ்க்ரீன் பிளே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குன்னே சொல்லி ஆகலாம். ஸோ அடுத்ததாக இருக்கிற ஒரு சில விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காமனான ஒரு சில விஷயங்கள். ஒரு பேய் படங்களில் பேய் தான் ரொம்ப அதிகமாக டாமினண்ட்டாக இருக்கணும். அட்லீஸ்ட் அந்த பேயை காமிக்கலனாலுமே அந்த பேய்க்கான ஒரு சில விஷயங்களை இவங்க டயலாக் மூலமாக கன்வே பண்ணுறாங்க தாண்டி இந்த பேயை காட்டவே இல்லை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே, அடுத்ததாக இது ஒரு R-rated படம் அப்படின்றனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளட் ஷாட்ஸோ இல்லை கொலை பண்ணிவிட்டு அந்த உடம்பு பாதியாக கட்டாகி வர்றதோ இல்லை வந்து ஒரு ப்ரெக்னன்சியில் ஒரு குழந்தை பிறக்கிற ஒரு சில காட்சிகளை வந்து காமிச்சு அந்த மாதிரி தான் நம்மளை பயமுறுத்துறாங்களே தவிர்த்து பேயை காமிச்சு அவங்க பயமுறுத்துறதா இந்த படத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை தவிர்த்துருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வந்து இன்னமும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றதான் ஒரு பெரிய நிரசனமாகவே இருக்குது. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக தான் இந்த த ஃபர்ஸ்ட் வுமன் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு படத்தை உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசன்னா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.